விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுத்தாலும் ஆளுநர் என்ன சொல்ல போறாருன்னா, இந்த கூட்டணியே பொருந்தா கூட்டணி. 3 விஷயத்துல ஆளுநருக்கு சந்தேகம் வந்தது. ஒன்று, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் நடத்தியது உறுதியாது. விஜய் வீட்டுக்கு ஒருத்தர் தலையை மறைச்சிட்டு போனார். அவர் யாரு? அவர் தான் இவர். விசிகா பேரத்தை நடத்தி கொண்டே இருக்கு. பேரம் நடத்துவதற்கு 6 பேர் குழு, 7 பேர் குழு, வன்னியரசுக்கு மந்திரி கொடுங்க, அப்புறம் துணை முதலமைச்சர் கொடுங்க. இதெல்லாமே என்ன பேரம்? குதிரை பேரம் தான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. விஜய் எத்தனை போயிருக்கு? அது வரைக்கும் 3 முறை போயிட்டு. 3 முறை போயிருக்கு. ஒரு ஆளுநரை ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முதலமைச்சர் 3 முறை பார்த்ததாக உலக வரலாறு இல்லை. உலக வரலாறும் இல்லை. விடுதலை சிறுத்தை 100 மணி நேரம் ஆலோசனை பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. IUML முதல்ல ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. பிறகு அவங்க சமூக வலைதளங்கள் நாங்கள் ஆதரிக்கவே இல்லை, அப்படி கடிதம்லாம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. IUML விஷயத்தில் என்ன நடக்கும்? இதே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்தால் பாஜக அந்த கூட்டணிக்குள் இருக்கு. அது காதர் மீது இருப்பார். காதர் மீது ஒரு பாஜக எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அந்த கூட்டணியில் காதர் மீது இருப்பார். ஏன்? திமுக தான் உங்களுக்கு கூட்டணி தலைவர். முஸ்லீம்கள் எல்லாம் கிடையாது. திமுகவுடைய விருப்பம் அதுதான். திமுகவுடைய விருப்பம் ஆளுநர் ரூல் வரணும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வரணும். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்தாங்க. நேற்று கூட ஆளுநரை சந்தித்து முஸ்லீம் லீக்கு 2 கம்யூனிஸ்ட் எல்லாருமே ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் ஆதரவு கேட்டு போய் அழைப்பு விடுக்க போயிருந்தார். மறுபடி முஸ்லீம் லீக்கு பின்வாங்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் தற்போது வரை அவங்க அறிவிக்கலாம். ஆனால் இப்போது விஜய் அசோக் நகர் நோக்கி புறப்படுறாரு. விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது, நம்ம பின்னாடி பேசலாம். அப்படின்னாலும் இப்போ இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுத்தாலும் திருப்பத்தூரில் பெரிய கருப்பை நீதிமன்றத்துக்கு போயிட்டார். நீதிமன்றம் தபால் வாக்கை எண்ணினால் ரீகவுண்டிங் ஒரே ஒரு ஓட்டில் பெரிய கருப்பை தோற்றுருக்கார். மீண்டும் ரீகவுண்டிங் தபால் ஓட்டை எண்ணினால் மீண்டும் பெரிய கருப்பை அங்கே ஜெயிப்பார். எப்போவுமே ரீகவுண்டிங் என்னன்னா ஒரு 2 ஓட்டு அதிகமாக வரும். இது சாதாரண விஷயம். கவனக்குறைவில் ஏதோ நடந்திருக்கும். அப்போது மறுபடியும் ஒரு சீட்டு வேணும். 2வது, திருச்சி கிழக்கு ஒரு சீட் காலியாகுது. அதே போல் சபாநாயகருக்கு ஒரு சீட்டு வேணும். இது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார். இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அடிஷனலாக இதெல்லாம் பற்றாக்குறையாக உள்ள சீட்டுக்கள். இல்லை, இதெல்லாம் பிறகு வர ப்ராசஸ் தானே. பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு இது தேவையில்லைல்ல. இல்லை, பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு தேவையில்லை. நீங்கள் ஆளுநர் என்ன சொல்ல போகிறாருன்னா, இந்த கூட்டணியே பொருந்தா கூட்டணி. எப்படி கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னா, அதாவது ஃப்ரீ போல், போஸ்ட் போல், இது சிங்கிள் லார்ஜ் பார்ட்டி, விஜய் அல்ல. அப்போது நீங்கள் எங்கே நிரூபிப்பீங்க? உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடுறாரு. பதவி பிரமாணம் பண்ணிய வைத்த பிறகு நீங்கள் சட்டசபையில் நிரூபிக்கணும். அதாவது அதுக்கு பேர் ரூஃப் ப்ரூஃப். இதில் இந்த கூட்டணி அப்படியே நிரூபிக்க முடியுமா? ஆளுநருக்கு சந்தேகம் வந்துருச்சு. 3 விஷயத்தில் ஆளுநருக்கு சந்தேகம் வந்திருக்கு. என்ன 3 விஷயம்னா, ஒன்று, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் நடத்தியது உறுதியாகுது. செங்கோட்டையன் அதிமுக எம்எல்ஏக்களிடம் பேசியதை பூரா கவர்னருக்கு போயிடுச்சு. உங்களுக்கு பணம் தர்றேன், பிடபிள்யூ கான்ட்ராக்ட் தரேன், ஹைவேஸ் கான்ட்ராக்ட் தரேன், டாஸ்மார்க் தர்றேன். இதெல்லாம் 27 எம்எல்ஏ கிட்ட அந்த முன்னாள் டாக்ஸி டிரைவர் செங்கோட்டையன் பேசியிருக்கார். அவர் டாக்ஸி டிரைவராகவே இருக்கார், இன்னும் எம்எல்ஏவாக ஆகலை. இது இந்த குரூப் யார்கிட்ட போயிடுச்சு? ஆளுநர்கிட்ட இருக்குது. 1. 2வது, நீங்கள் டிடிவி தினகரன் எம்எல்ஏவை காணான்னு ஆளுநர்கிட்ட போயிடறாரு பஞ்சாயத்து. ஆமாம். அதன் பிறகு ஈசிஆர் பண்ணை வீட்டிலிருந்து திருப்பி கூட்டிகிட்டு வர்றாரு. நேராக ஆளுநர் மாளிகைக்கு போகிறாரு.
பார்த்தீங்களா என் ஆளை வச்சு குதிரை பேரம் கடத்தல். விஜய் வீட்டுக்கு ஒருத்தர் தலையை மறைச்சிட்டு போனார், அவர் யாரு? அவர் தான் இவர், காமராஜ் தான். ஆமாம். அப்போ இதெல்லாம் ஆளுநர்கிட்ட சொன்னால் அப்போ ஆளுநர் என்ன நினைப்பார், இது வந்து போஸ்ட் போல், இவர்கள் ஒரு ஒரு கேபினட் அமைந்தாலும் ஆட்சி கௌரவம், ஆட்சி கவிழும். அதனால் ஆளுநருடைய காலம் நாளைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த ஜனநாயகத்துக்கு கான்ஸ்டியூஷன் கொடுத்த காலம் நாளைக்கு வரைக்கும் இருக்குது. அது முடிந்தால் ஆளுநர் என்ன சந்தேகப்படுவார்னா, இதில் நீங்கள் எத்தனை பேரை குதிரை பேரை நடத்தி கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தாலும் ஆட்சி கவிழும், ஆட்சி கவிழும், எனக்கு சந்தேகம் இருக்குது. அதனால் நான் இப்போ உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன், ஆளுநருடைய ஆட்சியை நான் அமுல்படுத்துகிறேன், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்படும். இப்போ இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது, ஆளுநருக்கு இருக்குது. இப்போ ஆளுநர் அதை தான் செய்ய போகிறார். ஏன்னா 4ஆம் தேதியிலேருந்து நாளைக்கு தேதி எவ்வளவு, 10, 10ஆம் தேதி வரைக்கும் உங்களால் குதிரை பேரத்தை முடிக்க முடியவில்லை. தூய ஆட்சி தீயாட்சினா நீங்கள் போய் எங்கேருந்து ஆளை இருக்கிறீங்க, திமுகவிலிருந்து ஆளை இருக்கிறீங்க. இதில் ஸ்டாலின் பெரிய ப்ளே பண்ணுறார், இந்த ஆட்சி அமைச்சிடக்கூடாது, கம்யூனிஸ்டுகளை அனுமதியை கொடுக்க மறுக்கிறார். எங்கள் கூட்டணியில் தான் இருக்கீங்க, எப்படிங்க நீங்கள் வெளியே போகலாம், நான் உங்களுக்கு செலவு பண்ண கோடிகள் எவ்வளவு, உங்களுக்கு பேபியும் டி ராஜாவும் செலவு பண்ணாங்க. இப்படி கடுமையான அழுத்தம் திமுக கம்யூனிஸ்டுகளுக்கு. காங்கிரஸ் போன மாதிரி பிடிச்சிலாம் போக முடியல. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நேற்று போய் ஸ்டாலினை பார்க்குறாரு. அவர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போகிறாரு, ஸ்டாலினை நேற்று போய் பார்க்குறாரு. ஏன், நீங்கள் திருமாட்ட அப்புறம் 5 பேர் கொண்ட ஒரு கமிட்டி இருக்குது. இந்த 5 பேர் கமிட்டி திமுக கமிட்டி. யார், சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாஸ், வன்னியரசு, SS பாலாஜி, ரவிக்குமார், இவர்கள் பூராமே திமுக கமிட்டி. என்ன நடக்குதோ அப்படியே திமுக போயிடும். கேபினட் போட்டாலும் அப்படியே செய்தி போயிடும். வன்னியரசு அமைச்சராகினாலும் அப்படியே செய்தி போயிடும். எங்கே, அப்படியே லைவ் உதயநிதிக்கு போயிடும். அப்போ இந்த பேசாமல் அதுக்கு உதயநிதியில் இங்கே வச்சுக்கலாம். இவர்களெல்லாம் திமுகவினுடைய பினாமிகள்னு தெரியுது. இதையெல்லாம் காலம் தாழ்த்துவதற்கு காரணமே விஜய்க்கு அந்த வாய்ப்பை வந்து விடக்கூடாது. ஏன்னா பொலிட்புறாவாக ஒரு 500 எம்பியாக இருக்காங்க, ஒரு வாரம் உயர்மட்ட குழு கூட்டம் நடத்துறதுக்கு. எதுக்காக இந்த தாமதம் பண்ணுறாங்க? ஆட்சி அமைக்கக்கூடாது. திமுகவுடைய விருப்பம் அதுதான். திமுகவினுடைய விருப்பம் ஆளுநர் ரூல் வரணும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வரணும். அதுதான் இவ்வளவு தாமதம். திமுகவுக்கு ஆதரவாக இந்த 5 குழு திருமாவளவனை இயக்குது. இந்த 5 குழுவை மீறி திருமா வர முடியல, இதுதான் இவ்வளவு காலம். இப்போ வன்னியரசு ஒரு பதிவு பண்ணுறாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, முதல்வர் இல்லை துணை முதலமைச்சராக கூட எங்களுடைய தலைவரை ஆக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இப்போ இவங்களுடைய ஒருவேளை இவங்களுடைய காலதாமதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். இதுதான் காரணமே, பேரம்தான், பெட்டி பேரம், வேற ஒன்றுமே இல்லை. உண்மையாகவே நீங்கள் இதில் ஒரு முதலியாரோ நாடாரோ செட்டியாரோ இந்து மேல் ஜாதி ரூபாய் எங்கே வரல. எங்கே, விஜய் கட்சியில் ஜெயிக்கல, விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் நீங்கள் தலித்து அலையலையாக வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்கான், அலையலையாக ஜெயிச்சிருக்கான் இல்லையா? அப்போது இதை கட்டி தழுவி ஆற தழுவி முதல் ஆளாக யார் ஆதரவு கொடுத்துருக்கணும், விசிகா கொடுத்துருக்கணும். விசிகா பேரத்தை நடத்தி கொண்டே இருக்கு. பேரம் நடத்துவதற்கு பேரம்னு இது புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா இப்போது நேற்று வரைக்கும் அவங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க, திமுக கூட்டணியில் இருந்துறாங்க, தொடர்ந்து பயணிச்சிருக்கிறாங்க. ஒரு கூட்டணியை அடுத்துட்டு இன்னொரு கூட்டணிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பல விவாதங்கள் போகும். தாவேக்காக்கு அவசரம் இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் அப்படி அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஒரு விஷயத்திலே மறுத்துட்டு இன்னொரு விஷயம் போனால் அதுக்குள்ளே சில டைம் எடுக்க தானே செய்யும். அது அப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கா இந்த பேரம்னு? இல்லை, அதாவது இது ஒன்று ரஷ்யா அமெரிக்கா பாலிசி இல்லை. ரஷ்யா 2 எம்எல்ஏவை வைத்துக்கொண்டு
5 நாள் விவாதம் நடத்துவதற்கு 5 நாளைக்கு தூங்குகிற நேரத்தோட முழிச்ச நேரம் பார்த்தீங்கன்னா 100 மணி நேரம் வருது. 100 மணி நேரம் விவாதம் நடத்தக்கூடிய விஷயம் அது. நீங்கள் எஸ்ஆர்னோ 2 விஷயம்தான். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். ஸ்டாலினை போய் பார்க்குறாரு, மறுபடியும் உயர்மல கூட்டம், 5 குழு, 6 பேர் குழு, 7 பேர் குழு, வன்னியரசுக்கு மந்திரி கொடுங்க, அப்புறம் இப்போ துணை முதலமைச்சர் கொடுங்க. இதெல்லாமே என்ன பேரம்? குதிரை பேரம் தான். அப்போ இதையெல்லாம் ஆளுநர் கணக்கில் எடுத்துக்கிறார். உங்களுக்கு நீங்கள் தாசில்தாரை பார்க்குறது போல் விஜய் எத்தனை முறை போயிருக்காரு இது வரைக்கும்? 3 முறை போயிட்டு 3 முறை போயிருக்கார். ஒரு ஆளுநரை ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முதலமைச்சர் 3 முறை பார்த்ததாக உலக வரலாறே இல்லை. உலக வரலாறும் இல்லை. விடுதலை சிறுத்தை 100 மணி நேரம் ஆலோசனை பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. இது ரெண்டுமே எங்கே கணக்கில் எடுத்துக்கிறாங்க? ஆளுநர் கணக்கில் எடுத்துக்கிறார். அப்போ உங்களுக்கு இன்னும் பேரம் நடந்து கொண்டு இருக்கிறது, குதிரை பேரம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது அப்படி தான் எடுத்துக்கணும். கான்ஸ்டியூஷன் அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் எல்லாமே எதிரெதிராக ஜெயிச்சு வந்திருக்கீங்க. தாவேக்காக எதிராக ஜெயிச்சு வந்தது விசிகா, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், சிபிஎம். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரே முடிவில் வருவீங்கன்னு நான் எப்படி நம்புவது? எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி கவிழும். உங்களுக்குள்ள எல்லாம் குதிரை பேரத்தின் அடிப்படையில் தான் கூட்டணி. ரவிக்குமார் நினச்சா ஆட்சிக்கு வந்துடும், சிந்தனை செல்வன் நினச்சா ஆட்சிக்கு வந்துடும், வன்னியரசு நினச்சா ஆட்சிக்கு வந்துடும். இது அப்போ இந்த ஆட்சி விஜய் நினைப்பதல்ல, ஆளுநர் நினைக்கிறாரு. ஐயுஎம்எல் முதல்ல ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. பிறகு அவங்க சமூக வலைதளங்கள் நாங்கள் ஆதரிக்கவே இல்லை, அப்படி கடிதம்லாம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஐயுஎம்எல் விஷயத்தில் என்ன நடந்தது? அதாவது இந்த ஜிம்பாய் யார் ஆதரவு ஆளுங்க பாருங்க. அப்போது ஆதரவு கேட்டு அகில இந்திய முஸ்லீம் லீக் தலைவர்களை போய் கேரளாவில் பார்த்துருக்காங்க. கேரளாவில் பார்த்த பிறகு அவர்கள் சரி பிஜேபிக்கு எதிரான கூட்டணி, நீங்கள் காங்கிரஸுக்கு ஆதரவான கூட்டணி, நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த காதர் மைதீன்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் போய் பாருங்கன்னு காதர் மைதீன்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. காதர் மைதீன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கார்? திமுக கட்டுப்பாட்டில் இருக்கார். நீங்கள் இதே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்தால் பாஜகவும் அந்த கூட்டணிக்குள் இருக்கு, அதில் காதர் மைதீன் இருப்பார். காதர் மைதீன் ஒரு பாஜக எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அந்த கூட்டணியில் காதர் மைதீன் இருப்பார். ஏன்? திமுக தான் உங்களுக்கு கூட்டணி தலைவர், முஸ்லீம்கள் எல்லாம் கிடையாது. பாஜக இருக்கிற கூட்டணியில் முஸ்லீம் லீக்கும் இருக்கும். என்ன காரணம்? திமுக போட்ட எலும்பு துண்டு. நீங்கள் எப்பவுமே நவாஸ் கனிக்கும் முஸ்லீமுக்கும் சம்மந்தம் இல்லை. 10 வருஷமாக அவர் தான் எம்பி ராமநாதபுரத்தில். காரணம் சீட்டு கிடச்சா 3 கோடி ரூபா கொடுத்துருவார். எஸ்டி கொரியர் நவாஸ் கனி, இந்தாங்க காதர் மைதீன் சாஹிப் 3 கோடி வச்சுங்க, நான் தான் வேட்பாளர். இப்போ 2 சீட்டுக்கு தேர்தலுக்கு 50 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. தேர்தல் செலவு பணம் கொடுத்து ஜெயிச்சுவாங்கன்னு. இதான் திமுகவுடைய பாலிசி. அதாவது விஷன் 200ங்கிறது இதுதான். காதர் மைதீனுக்கும் 50 கோடி தான், திருமாவளவனுக்கு 200 கோடி தான், கம்யூனிஸ்டுகளுக்கும் கோடி தான், காங்கிரஸுக்கும் கோடி தான், சிபிஎம் நக்சல்பாரிகளுக்கும் கோடி தான், எல்லாருக்கும் கோடி தான். இங்கே கோடிகளின் அடிப்படையில் தான் கூட்டணியே. இதெல்லாம் ஆளுநருக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ இது போஸ்ட் போல் கூட்டணியா இல்லை ஃப்ரீ போல் கூட்டணியா? இதையெல்லாம் எப்போ வேண்டுமானாலும் கௌரவம். இவர்களுக்கு கொள்கை ரீதியான கூட்டணியே இல்லை. எப்போது வேண்டுமானாலும் திமுக நினைத்த ஆளுநருக்கு இதையெல்லாம் இது கொள்கை பூர்வமான கூட்டணியா? இதெல்லாம் ஆளுநருக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆளுநருக்கு யார் தனிப்பெரும் கட்சியாக இருக்காங்களோ, யார் அதிக இடங்களை பெற்றிருக்காங்களோ அவங்கள ஆட்சி அமைக்க வைக்கணும். அடுத்து அவங்க போய் பெரும்பான்மை போய் சட்டமன்றத்தில் காட்டணும். ஆளுநருக்கு இந்த விஷயம், இந்த வேலைகள் இருக்குதா? தேவையில்லை. இருந்தாலும் ஆளுநர் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். பதவி பிரமாணம் பண்ணி வந்து 5 நாள் ஆட்சிக்கு வந்து போச்சுன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும்னா, நீங்கள் முதல்ல ஒரு உங்களுடைய கட்சி சார்பாக ஒரு கூட்டத்தை போடுங்க. கூட்டத்தை போட்டு எல்லாம் வேறு வேறு கொள்கையுடைய கூட்டணி இல்லையா? அப்போது நீங்கள் பிரதமர்களை உருவாக்குகிற பொழுது இப்படி தான் நடக்கும். ஒரு
ஒரு பொதுவான கொள்கை அடிப்படை 99ல் திமுகவும் சேருது, பாஜகவும் சேருது, பல கட்சி கூட்டணி சேருது. அப்போ என்ன சொன்னாங்க? அனைவரும் ஒரு பொதுவான கொள்கை கூட்டணியில் வாங்க, அதுதான் எங்கள் பாலிசி. அப்புறம் ஜனாதிபதி வாங்க. உங்களை பதவி பிரமாணம் பண்ணி வைத்தால் நீங்கள் சண்டை போட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு கவுந்து போச்சுன்னா, இப்போ மோடி பிரதமராக போது இதே நிலைமை தான். 240 சீட்டு தானே? ஆமாம். 240 சீட்டுக்கு நிதிஷ்குமார் ஒரு பாலிசி, நாயுடு ஒரு பாலிசி, ஒவ்வொருத்தரும் ஒரு பாலிசி. அப்போ ஒரு பொது வேலை திட்டம், அதை நீங்கள் ஒரு அஜெண்டாவாக்கி உங்கள் கூட்டணி தலைவர் யாரும் முடிவு பண்ணிட்டு வாங்க, நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன். இப்போ இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில். நீங்கள் கம்யூனிஸ்டுகள் 4 நாள் யோசனை பண்ணுறாங்க, பிசிக்கு இன்னும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கு. இந்த கூட்டணி என்பது டிடிவிங்க வேட்பாளரையே காணுங்கிறாரு, ஜெயிச்ச எம்எல்ஏவை கடத்திட்டு போய் வச்சுட்டாங்கன்னா நேராக பஞ்சாயத்து எங்கே போகிறாரு? ஆளுநர்கிட்ட போகிறாரு. ஏன் போலீஸுக்கு போக வேண்டியதானே? யாரை தூக்கிட்டு போயிட்டானுங்க, யானை எங்கே போய் ஆளுநரை போய் கண்டுபிடிச்சி கொடுப்பாரு? அப்போ ஆட்சி அமைவதற்கு முன்பு அனைத்து அதிகாரம் ஆளுநர் தான். அதனால தான் ஆளுநர், நீங்கள் செங்கோட்டையை 27 எம்எல்ஏட்ட பேசுனது குதிரை பேரன்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஆளுநர் உள்துறை வரைக்கும் டெல்லி வரைக்கும் போயிடுச்சு. தினகரன்கிட்டே காசை கொடுத்து அவரே கூட விட்டுருப்பார ஒரு எம்எல்ஏவை? அவருக்கு எல்லாம் லாக் ஆகி தானே நடக்குது. அப்போது இந்த ஜிம்பாய் ஆதவ் அர்ஜுனா, பழைய டாக்ஸி டிரைவர் செங்கோட்டையன், விரவு கடை முனுசாமி, இவர்கள் தான் இப்போ தமிழ்நாட்டினுடைய 7.5 கோடி மக்களினுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய நபர்களா? ஒரு கேள்வி வருது. விஜய கிளம்பு ஆளுநர் பார்க்க போகலாம். முதல்ல பொக்கே வாங்குற கூட நேரம் இல்லை, 2வது போங்குத்து பொக்கே, இப்படி என்ன செய்கிறோம்னே தெரியல. முதல்ல கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டணியை உறுதி பண்ணணும், அப்புறம் தானே ஆளுநர்கிட்ட போயிருக்கணும். கம்யூனிஸ்ட் எனக்கே சம்மந்தம் இல்லைங்க, முஸ்லீம் லீக்கு எங்களுக்கு தொடர்பே இல்லைங்க. அந்த காமராஜ் டிவிக்கு வேட்பாளர், அவர் அங்கே இருக்காரே தெரியல, என் கட்சி தலைவர் சொல்கிறாரு, அவருக்கு அந்த கையெழுத்தே போலி சொன்னாரா இல்லையா? ஆமாம். ஒரு எம்எல்ஏ கையெழுத்தை போலியாக போட்டு எங்கே கொண்டு கொடுக்குறாங்க? தாசில்தார்ட்ட கொடுக்கல, ஆளுநரிடம். ஆளுநர் அப்போ இந்த கையெழுத்து இல்லை, அவரே போடவே இல்லை, அவர் தலையை மறைச்சிட்டு குனிஞ்சிட்டு போனார். அப்புறம் வந்தார், இப்போ ஈசிஆரில் தங்க வச்சுருக்காரு. இவர் அடியாளோட போய் யார் டிடிவி கும்பலோட போய் அவரை காரில் ஏறையா கடத்திட்டு போட்டுமா, நானே வந்துடுறேன். இதெல்லாம் நடக்குது. அப்போது ஆளுநருக்கு இதெல்லாம் ரிப்போர்ட் போகும்போல, உளவுத்துறையில் ரிப்போர்ட் போகும்போல, அதனால தான் அவர் இன்னும் யோசிப்பதற்கு என்ன திருமாவில் லெட்டரே கொடுக்கல. திருமான்னா திருமா கட்சி ஆஃபீஸுக்கு வராரு விஜய், எவ்வளவோ நடக்குது. அப்போ இதையெல்லாம் பார்த்த பிறகு ஆளுநர் கண்டிப்பாக இந்த கூட்டணி கவிழ்ந்து போய். இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு ஆட்சி அமைவது, புதிய ஆட்சி அமைவதற்கு தம்பி திருமாவளவன் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. நம்ம பார்த்துருக்கோம், இங்கே நம்மளே பல முறை பேசியிருக்கோம், எதிரும் புதிருமான அரசியல் திருமாவளவன் ராமதாஸ். இப்போ ராமதாஸ் அவர்கள் இணக்கமாகி காட்டுவதையும் இந்த அறிக்கையும் எதை காட்டுது? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிறவனு காமிக்கணும், எல்லாம் மறந்துடுவோம். எல்லா தொகுதி 2000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அதிகமாக அருள் சேலத்தில் ஒரு 12,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. இதுதான் ராமதாஸ் உடைய. எப்போ நானும் களத்தில் இருக்கேன், அதுக்கு இந்த அறிக்கை பயன்படுமே தவிர வேறு அதை தாண்டி இந்த அறிக்கைக்கு எந்த வீரியமும் இல்லை. பழைய ராமதாஸ் இல்லை, இவர் 2000 ரூபா, அவர் கட்சிக்காரனே 2000 ஓட்டு தான் வாங்குறான். இந்த ராமதாஸ் சொன்னால் எப்படி திரும்ப கேட்பார்? நானும் இருக்கையா, என்ன லைவில் இருக்கையா, நான் பழைய ராமதாஸ் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? இதுதான் இதுக்கு பயன்படும் இந்த அறிக்கையை தவிர இது சத்து சொத்து இல்லாத அறிக்கை. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கு நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.